ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். தெரியுதா உங்களுக்கு? என் பொண்ணுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மெஹந்தி போட்டு விட்றாரு. இந்த விஷயங்கள் வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எங்கள் வீட்டில் நடக்கும். என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு மருதாணி பிச்சுட்டு வந்து அதை அரைச்சி கையில் போட்ட ஞாபகங்கள்லாம் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் மெஹந்தி வாங்கிட்டு வந்து அப்பப்போ போட்டு விடுவார். தீபாவளி டைம்லலாம் ஒரு தான் என் கையில் போட்டுவிடுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அதில் என் பொண்ணும் ஆட் ஆகிட்டா அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எங்கள் 2 பேர்த்துக்கும் கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காண்டி வந்துட்டு மெஹந்தி போடுறவங்க தான் நல்லவங்க, மெஹந்தி போட்டு தான் பாசம் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கெலாம் இல்லை. மெஹந்தி சில பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், போட்டு விடலாம். சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். என் கணவருக்கு என் பொண்ணுக்கும் அவங்களோட மனைவிக்கும் போட்டு விடுறதுல சந்தோஷம் அப்படிங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குதுன்னு தான் சொல்ல வரேனே ஒழிஞ்சு அதில் வந்து நான் மற்றவங்கள கம்பேர் பண்ண நான் வரலைங்க. இதில் இருக்க சந்தோஷத்தை மட்டும் தான் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேனே தவிர மற்ற எல்லோரும் வந்து நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரல. அது தப்பாக மீன் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் இது ஏன் டர்னு. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு போட்டுட்ருக்கும்போது என் பொண்ணோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஐயோ தாங்க முடியலங்க. அப்படியே பொறாமையில் பொங்குவா. அவள் என்ன பண்ணானா, எனக்கு கால்லையும் போட்டுவிடு, அவள் அம்மாவுக்கு போட்டுவிட்டு எனக்கு கால்லையும் போட்டுவிடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கால்லெல்லாம் போட்டுக்கிட்டா. அது ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக தான் போச்சு அந்த மொமெண்ட்டு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மொமெண்ட் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அப்பப்போ ஏதாவது ஃபன்னாக நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறையா வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நான் பெருமைக்காக சொல்லலைங்க, உண்மையாலுமே நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த பொறுமை வந்து இருக்குமான்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக என் பொண்ணுக்கு 2 கைக்கும் போட்டு விட்டு எனக்கும் 2 கைக்கும் போட்டு விட்டு தான் இன்றைக்கி தூங்கினார். நைட்டு 12 மணி ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம மெஹந்தி போடுறதுல வந்து அவ்வளோ ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா. என்ன தான் நம்ம டிசைன் வந்து தெரிஞ்சோ தெரியலை எதுலையாவது வண்ணம் தீட்டுறதுக்கு வந்துட்டு நமக்கு அந்த பொறுமை இருந்தால் தானே பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து டைம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் ஆனால் போட்டு விட்டுட்டு முடிச்சுட்டு தான் வந்து தூங்கினார் அவரும். நாங்களும் அதுக்கப்புறம் தான் தூங்கினோம். காலையில் அழகாக சவந்துருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பார்த்தீங்களா இதில் TSN அப்படிங்கிறது என் பொண்ணு பேர் தருணிகா, என் ஹஸ்பண்ட் பேர் சரவணன், என் பேர் நர்மதா அப்படிங்கிறத வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். என் பொண்ணு பாருங்கள் சொன்னேன்ல இப்போ காலை காமிச்சு காலுக்கும் போட்டுட்ருக்குறா. தேங்க்யூ.